Hi friends. இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து சிங்கிள் லைன் டயகிராம் அப்படினா என்ன அப்படினு சொல்லி பார்க்க போறோம். சோ அதாவது வந்து SLD அப்படிங்கற கான்செப்ட் என்ன அப்படிங்கறத பத்தி தெளிவா இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதாவது வந்து இந்த கான்செப்ட்ல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க. நோட்டிஃபிகேஷன்ல வந்து பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. சோ தட் தினமும் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும்ங்கறத நான் முதல்ல சொல்லிக்கிறேன். ஓகேவா? சரி, இந்த SLD அப்படிங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் வீட்டு பக்கத்துகளில் வந்து நமக்கு நம்ம வீட்டுக்கு சப்ளை வர்றது இருக்கட்டும், அல்லது வந்து எந்த ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சப்ளை தேவை இல்லையா? ஸோ அந்த சப்ளை எல்லாம் நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து எடுத்து கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தான். டிரான்ஸ்மிஷன் சைட்லேருந்து வர்றதை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து நமக்கு அந்த அளவுக்கு நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு சொல்லி. டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குற இந்த சிஸ்டமில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அது மாதிரி வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படிங்கிறது வந்து ஃப்ளோவாக வந்துகிட்டு இருக்கும். நம்ம வீடுகள்லையும் சரி எல்லா இடத்துலையும் சரி மோட்டார், ஜென்ரேட்டர், லோட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ அப்படி எல்லா காம்போனன்ட்மே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கே டிரான்ஸ்ஃபார்மரே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து எல்லா லைனுமே பார்த்திங்கன்னா இங்கே கீழேருந்து பார்க்கும்போது கண்டக்டர்லாம் சின்னதாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் பக்கத்தில் இருக்கிறது தான் தெரியும் அது எந்தளவுக்கு வந்து டென்சில் ஸ்ட்ரென்த்தோடு இருக்குது, எவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, பார்க்கும்போது வந்து இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்க ஒரு நெட்வொர்க்கை நம்ம ஜஸ்ட் ஒரு பேப்பரில் ஒன் டைமென்ஷனில் ஒரு சிங்கிள் லைனை யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் லைன் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கிள் லைன் டயக்ராம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது ஒன்றும் தனிப்பட்ட ஒரு கான்செப்ட் கிடையாது, பவர் சிஸ்டமில் உள்ளதான். இது வரைக்கும் நம்ம பார்த்த பெர் யூனிட் அனாலிசிஸ் போன வீடியோவில் பார்த்துருந்தோம், ஃபால்ட் அனாலிசிஸ், இப்படி எந்த அனாலிசிஸை பண்ணுறதா இருந்தாலும் சரி நமக்கு தேவையான முதல் பேசிக் ரெக்குவயர்மெண்ட்டே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் லைன் டயக்ராம் அப்படிங்கிறது தான். கொடுத்துருக்க சர்க்யூட் வந்து டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும் அல்லது வந்து லோடாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய பெரிய சர்க்யூட்டை நாம் சிம்பிளாக ஒரு லைன் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ண போகிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் லைன் டயக்ராம். இதை ட்ரா பண்ண தெரிஞ்சிருந்தால் மட்டுமே தான் அதுக்கப்புறம் நாம் பெர் யூனிட் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாம் வந்து ஃபால்ட் அனாலிசிஸாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் எதை வேணாலும் நம்ம வந்து செய்ய முடியும். சரிங்களா? ஸோ முதல் ரெக்குவயர்மெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த SLD அல்லது இன்னொரு பேர் நான் சொன்ன ஒன் லைன் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எதுக்காக இந்த SLDக்கு போகிறாங்க, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் சிஸ்டம் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு சிஸ்டம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ்டு சிஸ்டமில் வந்து ஃபால்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்ட் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ஆல் த ஃபேஸஸ் ஆர் சேம். எல்லா ஃபேஸ்லையுமே வந்து சேமான ஃபால்ட் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னு சொன்னால் அது பேர் வந்து பேலன்ஸ்டு ஃபால்ட் அப்படின்னு சொல்லலாம். இதே நேரத்தில் அன்பேலன்ஸ்டு ஃபால்ட்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் டு கிரவுண்டு, டபுள் லைன் டு கிரவுண்டு, அதாவது ஹெல்த்தி கண்டக்டர்னு தனியாக இருக்கும், ஃபால்ட்டு கண்டக்டர்னு தனியாக இருக்கும். இதெல்லாம் அன்பேலன்ஸ்டு ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அன்பேலன்ஸ்டு ஃபால்ட்டை நம்ம எப்படி வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா பேலன்ஸ்டு ஃபால்ட்டாக மாற்றி அனலைஸ் பண்ணிக்கலாம். எப்படி மாற்றலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்தாச்சு இந்த கான்செப்டை. அதாவது வந்து ஒரு அன்பேலன்ஸ்டு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நாம் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த சிமெட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ சீக்வன்ஸை யூஸ் பண்ணி பேலன்ஸ்டாக மாற்றி அதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நமக்கு ப்ராக்டிக்கலான சர்க்யூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் சிஸ்டமாக தான் இருக்கும். 3 ஃபேஸ் சிஸ்டமை நாம் வந்து சிங்கிள் ஃபேஸுக்கு மாற்றி ஸோ தட் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அனாலிசிஸ். அதாவது 3 ஃபேஸ் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுறதை விட நம்ம சிங்கிள் ஃபேஸுக்கு எடுத்திருப்போம். பேசிக்கலாகவே டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டாலே எல்லாமே 3 ஃபேஸ் நெட்வொர்க் தான். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற நாமினல் T, நாமினல் பை எல்லாமே நம்ம சிங்கிள் ஃபேஸில் தான் அனலைஸ் பண்ணியிருப்போம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஃபேஸையுமே வந்து சிங்கிள் ஃபேஸுக்கு நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. இதே மாதிரி தான் பேலன்ஸ்டு 3 ஃபேஸ் பேலன்ஸ்டு ஃபால்ட் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா அதை சிங்கிள் ஃபேஸுக்கு கன்வெர்ட் பண்ணி அனலைஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா 3 ஃபேஸ்லையுமே போகக்கூடிய கரண்ட் மேக்னிடியூடு சேம் தான். ஸோ ஒரு ஃபேஸ் எடுத்து நம்ம அதுக்கேற்றபடி அதுக்கப்புறம் நம்ம ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து இது யூஸ் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 3 ஃபேஸை சிங்கிள் ஃபேஸாக மாற்றுறதுக்கும் பேலன்ஸ்ட்டை வந்து நம்ம அன்பேலன்ஸ்டாக இருக்கிறத பேலன்ஸ்டாக மாற்றுறதுக்கும் சிம்பிளான ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கும் இப்படி ஏகப்பட்ட அனாலிசிஸ் வந்து ஈஸியாக பண்ணணும், கிளியராக வந்து காம்ப்ளெக்சிட்டி இல்லாமல் பண்ணணுங்கிறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் லைன் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சிங்கிள் லைன் டயக்ராமை எப்படி வந்து ஒரு பெரிய சர்க்யூட்டை சிங்கிள் லைன் டயக்ராமை வரைகிறதுங்கிறத மட்டும் நான் சொல்லித்தரேன் வாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 3 ஃபேஸை வந்து சிங்கிள் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் கண்டக்டர் எடுத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். 3 ஃபேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டெல்டா கனெக்ஷன் இருக்குது, ஸ்டார் கனெக்ஷன் இருக்குது. ஸோ டெல்டா கனெக்ஷனில் பார்த்திங்கன்னா நியூட்ரல் பாயிண்ட் இருக்காது. ஸ்டார் கனெக்ஷனில் நியூட்ரல் பாயிண்ட் இருந்தும் நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நியூட்ரலோட வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். நியூட்ரல் தேவையான இடத்துல போட்டுக்கலாம், தேவையில்லாத இடத்துல இல்லாமல் இருந்திருக்கலாம். ஓகேவா? பட் டெல்டாங்கிற கனெக்ஷனில் வந்து நியூட்ரல் வரதுக்கு சான்சஸே கிடையாது. ஓகேவா? இது வந்து ஒய் கனெக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம், ஸ்டார் அப்படின்னு சொல்கிறத விட. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் சிஸ்டம். இந்த இப்படிப்பட்ட 3 ஃபேஸ் சிஸ்டம் நம்ம சிங்கிள் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் கண்டக்டர் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சிங்கிள் ஃபேஸை வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய வீடியோஸ் அனலைஸ் பண்ணி நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? சரி,
இப்போ இந்த சிங்கிள் லைன் டயக்ராம் வரைகிறதுக்கு நமக்கு வந்து பேசிக்கலாக 3 ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர், டிரான்ஸ்மிஷன் லைன், டிரான்ஸ்ஃபார்மர். இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா நான் டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இப்படியே வந்து நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா நம்ம பொதுவாக என்ன செய்வோம், 2 பேரலாக உள்ள மாதிரி ஒரு காயில் வரைவோம். அதை மாதிரி வந்து கரண்ட் ஃப்ளோ எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு நம்ம நிறைய காம்ப்ளெக்சிட்டியாக வரைஞ்சிக்கிட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கிறது காரணத்தினால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரை ஜஸ்ட் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரிஸ் பேராமீட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஷண்ட் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறது எல்லாம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ், அண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேரலாக இருக்க காரணத்தினால கண்டக்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. ஸோ இங்கே உள்ளது இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சீரிஸில் உள்ளது. இங்கே வந்து அட்மிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. இது நம்ம நிறைய பார்த்தாச்சு இல்லையா? ஸோ நம்ம நிறைய அனாலிசிஸில் பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன். இது வந்து பை மாடலாக மட்டும் இருக்குன்னு அவசியம் இல்லை, டி மாடலாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் உங்களுக்கு ஏற்றபடி எடுத்துக்கலாம். 2 கெப்பாசிட்டர் சைடில் இருக்கும். சென்டரில் இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்பிடன்ஸ் அப்படிங்கிறது, ஐ மீன் இந்த ஆர் அண்ட் எக்ஸ்எல் காம்போனன்ட்ஸ். அண்ட் ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து காயிலுங்கிறத மெயினான இடத்த பிடிக்கும். காயில் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு இதுவுமே வந்து ஒர்க் பண்ண முடியாது. காயிலுக்கு பார்த்திங்கன்னா நேச்சுரல் ப்ராப்பர்ட்டி யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்லையும் காமனாக உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் வந்து இந்த டயக்ராம் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் கிடையாது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் நமக்கு வந்து இருக்குது. ஸோ அதை வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நமக்கு தேவையான ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிற அந்த மாதிரி விஷயங்களை நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் டயக்ராம். ஒன்று பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸ் டயக்ராம், இன்னொன்று வந்து ரியாக்டன்ஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பிடன்ஸ் டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் அண்ட் எக்ஸ்எல் ரெண்டுமே, அதாவது வந்து ரெசிஸ்டன்ஸும் இருக்கும், அதே நேரத்தில் ரியாக்டன்ஸும் சேர்ந்து இருக்கும். ரியாக்டன்ஸ் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ், மேக்னடைசிங் கரண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. மேக்னடைசிங் கரண்ட் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட். இது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் கோர். இதில் தான் வந்து கரண்ட் வந்து மேக்னடைஸ் பண்ணி அல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேக்னடைசிங் கரண்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய மேக்னடைசிங் கரண்ட் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. இது வழியாக ஃப்ளோ கூடிய கரண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மேக்னடைசிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்னடைசிங் கரண்ட் நம்ம வந்து ரொம்ப கம்மியான டயத்துக்கு தான் அது வர காரணத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா மேக்னெட்டியூட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப லோ வேல்யூன்னு சொல்லி அசியூம் பண்ணி அதையும் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ கீழே டயக்ராமில் பார்க்குறீங்க, இது வந்து ஒரு ஜென்ரேட்டர், இது வந்து ஒரு ஜென்ரேட்டர். ஸோ ஜென்ரேட்டரோட ரெப்ரசன்டேஷன் நான் காட்டியிருந்தேன். ரெசிஸ்டன்ஸ் இங்கே கிடையாது, ரியாக்டன்ஸ் மட்டும்தான். இது இது டிரான்ஸ்மிஷன் லைன், இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா? இவ்வளோ பெரிய டயக்ராமை நம்ம சிம்பிளாக அப்படி ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் டயக்ராம் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஓகேவா? பட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு விதமான ஒரு டயக்ராம் ஒன்று இருக்குது, அது வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணி காட்டலை உங்களுக்கு ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் வந்து நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது பேசிக்கலாக நமக்கு தெரியும். அதாவது வந்து இந்த டெல்லு காட்டியிருப்பாங்க, அல்லது வந்து ஒரு ஒய் கனெக்ஷன் காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சிம்பிளாக ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். நான் ரொம்ப வளவள இந்த வீடியோவில் சொல்ல நினைக்காத காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ போக போக உள்ள வீடியோஸில் ப்ராப்ளமேட்டிக்காக நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நமக்கு வந்து தெளிவாக புரியும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இது ஒரு ஜென்ரேட்டர், இந்த சைடு ஒரு ஜென்ரேட்டர். ஆக்சுவலாக வந்து இந்த ஜென்ரேட்டரும் இந்த லோடும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துருக்குன்னு நான் தப்பாக வரைஞ்சிட்டேன். இந்த ரெண்டை மட்டும் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி அங்கே வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இது ஒரு லோட், ஸ்டாட்டிக் லோட், இது ஒரு ஸ்டாட்டிக் லோட். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. இது வந்து டிரான்ஸ்மிஷன் லைன். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சிங்கிள் லைனாக ரெப்ரசென்ட் பண்ணதை நம்ம ஒரு டயக்ராமில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட காம்ப்ளெக்சிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணுற காரணத்தினால தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிங்கிள் லைன் டயக்ராம்ங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன், பெரிய அளவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காட்டாலும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கிறத நம்புகிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் வீடியோஸ் எல்லாத்தையுமே, அதாவது உங்கள் சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டே இருங்க, வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டே இருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே போங்க, ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸ் அங்கேயும் வந்து சொல்லிட்டே இருங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். அது see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.